தொடர் கூட்டங்கள். காலையில வந்து 2 to 4 ஜூம் கூட்டம். இன்னைக்கு அருமையா பிரீத்தி பூர்ணிமா மேடம் நியூட்ரிஷார்ஜ் பத்தி ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதை அடுத்து இன்னைக்கு மாலை கூட்டம்னு பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு ஒரு 6 மணிக்கு ஒரு கூட்டம் வச்சிருந்தோம். நல்ல அருமையான ரெஸ்பான்ஸ். அதை அடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 16 பேர் வந்து இன்னைக்கு 50,000 வியூ பண்றதுக்கான டெசிஷன் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா நாளைக்கு காலையில அவங்களோட வந்து இண்டிவிஜுவல் இப்ப கூட கொஞ்சம் பேர் டவுட் கேட்டாங்க, நான் கிளியர் பண்ணேன். நாளைக்கு அதை நம்ம கிளியர் பண்ண போறோம். இந்த கூட்டம் என்னன்னு கேட்டா நமக்கு இந்த 8 மணி கூட்டம் ஒரு பெரிய என்னன்னு கேட்டா சேல்ஸ் அல்லாவிட்டால் கன்சம்ஷன் அல்லாவிட்டால் ப்ரொமோஷன், இவைகளுக்கு பொருள் தெரியும். அந்த பொருள் விளக்கங்களை சொல்வது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக அவங்க பாணியில் சொல்றாங்க. இன்னைக்கு பேச வந்திருக்கிற அருணா மேடத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த பொருட்களை அனுபவிச்சு ரசித்து ருசித்து அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்தவங்க. அவங்க இந்த பொருட்களின் மேல நாட்டம் கொண்டு வந்தவங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜாயினர் ஆனாங்க. இதே ஜூம் மூலமா வந்து ஜாயினர் ஆனாங்க. அதுக்கு பிற்பாடு என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்டா அவங்க வந்து ஒரு டிஸ்பிளே வால் ஓனர் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வேர்ல்டு குயிக்னுடைய ஓனர் ஆனாங்க. அந்த 1.5 வேர்ல்டு குயிக்கு நாங்க ஓபன் பண்ண போயிருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப டிப்போ வந்து பெரிய அளவுல அது வந்து சக்சஸ் ஆகும். ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் நம்பர் 1. ஏப்ரல் மே ஜூன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் நம்பர் 1 ஸ்டேட்டா வரும். ஏன்னா நான் எஃப்எம்சிஜி இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் முறையா சென்னையில தான் ஓபன் பண்றோம். அவங்க தான் பண்ணியிருக்காங்க. நான் எஃப்எம்சிஜி தான் ஆர்சி பிசினஸ் அடுத்த மைல்கல். அதை வந்து நம்ம சௌரவ் வந்து சப்பராஜி வந்து ரொம்ப வந்து ரிஸ்க் எடுத்து தமிழ்நாட்டில் பண்ணணும்னு முடிவெடுத்திருக்கிறாரு. அதற்கு நம்ம ரஞ்சித் சார் எல்லாம் ரொம்ப தீவிர முயற்சி இருக்காங்க. எனவே இன்றைய கூட்டத்தை பேச வந்திருக்கிற அருணா மேடத்துக்கு இத்தனை சிறப்புகள் இருக்கிறது. அவங்க பேசும்போது எல்லாவற்றையும் கவனமா கேட்கணும். அது நம்முடைய சிறப்பு. ஏன்னு கேட்டா தகவல்கள் நிறைய இருக்கும். நம்ம நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள் அவங்க கிட்ட இருந்து நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு பெண்ணாக, ஒரு குடும்ப ஸ்திரியாக, குடும்ப தலைவியாக இருந்து இந்த பொருள்களை குழந்தைகளுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருக்காங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பெரிய லெவலில் இந்த பொருட்களை பேசுவதற்கு ஆற்றல் மிக்க ஒரு லேடி லீடர். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க, நான் அவங்களை வெல்கம் பண்றேன். ஃபர்தர் லேட்டர் அவாய்ட் பண்ணிட்டு நீ வர்றவங்க வந்து சேரட்டும். உங்களுடைய பலத்த கரவாசியோட வெல்கம். அருணா சீதன் மேடம், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன் ஆல் ஃபர்ஸ்ட். அம்மா தேங்க்யூ தேங்க்யூ சார். உங்க வாய்ஸ் விட்டு விட்டு வருதேம்மா. வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா. வீடியோ 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 வாட்ஸ்அப் ஆகுது. சார் கேக்குதுங்களா? இப்பதான் கேக்குதுமா. இப்ப கேக்குது. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாரையும் இந்த ஜூம் மீட்டிங்ல சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் சொன்ன மாதிரி இந்த ஜூம் மீட்டிங் தான் என்னோட களம். நான் கத்துக்கிட்ட களம் அதுதான். இன்னைக்கும் வந்து ஜூம்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து ரெகுலரா சார் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிறதுக்கு ஒரு இடமா வந்து நம்ம இந்த ஜூம் பிளாட்ஃபார்மா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இருந்த இடத்துல இருந்தே நம்ம நாலேஜை நம்மளால சாருக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்க இருக்கிற அத்தனை லீடர்ஸ்களுக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்த என்னோட லீடர்ஸ் எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட எம்டிஏ வந்து பாத்தீங்கன்னா நான் ஜீரோ, என்னோட ப்ராடக்ட் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அந்த பொருட்கள் மேல இருக்கிற நம்பிக்கை. ஏன்னா இந்த பொருளால தான் நானும் இந்த ஆர்சிஎம்ல உள்ள வந்தேன். இங்க இருக்கிற எல்லாருமே ஆர்சிஎம் வரதுக்கு காரணமே இந்த பொருட்கள் மேல இருந்த நம்பிக்கை, இந்த பொருட்களோட தரம், இந்த சுவை, இந்த விஷயங்களால தான் நம்ம எல்லாருமே வந்து இணைஞ்சிருக்கோம். நம்ம ஆர்சிஎம்ல வந்து இந்த பொருட்கள் தான் நம்ம இணைச்சிருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் எடுத்தாலும் அந்த பொருட்களை பத்தி சொல்லும் போது யாருமே மாத்திலாம் எதுவுமே சொல்றது இல்லை. எல்லாருமே ஒரே மாதிரியா தான் சொல்றோம். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து பொருட்களோட தரத்துல எந்த காம்ப்ரமைஸும் ஆக மாட்டாங்க. அதாவது ஆரம்ப கட்டத்துல வந்ததை விட எக்கோ அடிக்குது. சாரி சார். ஒரு நிமிஷம் இருங்க, நான் எல்லாத்தையும் மூட்டால் போடுறேன். மூட்டால் ஆரம்ப கட்ட இப்ப அன்மியூட் பண்ணி பேசுங்க மேடம். அன்மியூட் பண்ணுங்க. பண்ணிட்டேன் சார். ஆரம்ப
காலகட்டத்துல நமக்கு எந்த ப்ராடக்ட்ட எப்படி குடுத்தாங்களோ, அத விட இப்ப வர வர என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அட்வான்ஸா இதுல இன்னும் சுவையா, இன்னும் என்ன விஷயங்கள கொண்டு வந்து குடுக்க முடியும் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள சேர்த்துக்கிட்டே தான் வராங்க. புதுசு புதுசா பொருட்கள வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. நம்ம இன்னைக்கு வெப்சைட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, இன்னைக்கு நேத்து பண்ணத விட இன்னைக்கு வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு புது பொருள் நமக்கு வந்துட்டே தான் இருக்கு. அதோட தரமும் வந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா, இன்னைக்கு வந்து உணவு உணவு பிரச்சனை தான் வந்து எல்லா நோய்க்கும் முக்கிய காரணம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லுவாங்க. அம்மா ஆனா, மைக்கு கிளியர், அம்மா மைக்கு இந்த கிளியர் அந்த பண்ணுங்க, விட்டு விட்டு மகப்பேறு கேக்குது அம்மா. மருத்துவமனையும் பாத்தீங்கன்னா, அ சற்று அருணா மேடம். பண்ணிக்கிறேன் சார். ஆமா, கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. ஆமா, கம்மியா இருக்குதா? ஷிவானந்த் என்ன ஐடி? ஆமாங்க சார். நெட்வொர்க் எனக்கு கம்மியா கொஞ்சம் ஸ்லோவா இருக்குதான்னு இருக்கு கேட்டேன். சார். ஆமாங்க சார். அதுதான். ஏன்னா, கரெக்ட். ஏன்னா விட்டு விட்டு வருது இல்லைங்களா? ஆ. கொஞ்சம் வேற இடம் இடம் ஒரு ஏதாச்சும் மாற முடியாது இல்லைங்களா? நீங்க இப்ப ம். பேசுற இடத்துல இருந்து கொஞ்சம் மாறி நிக்க முடியுமா? அது பாருங்க. இல்ல நான் கடையில இருக்கேங்க சார். ஒரே ஒரு அதான் நிமிஷம் அதான். சார். ஓகே. ஒரு ஒரு 2 பாயிண்ட் வந்தா கூட கிளியர் ஆகும். இப்ப கேக்குதுங்களா சார்? கேக்குதுமா, இப்ப நல்லா கேக்குது. ரைட். கண்டிப்பா பண்ணுங்க. ஓகே சார். ஆரம்ப ஆரம்ப கட்டத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் அப்டின்னாலே யாருமே வந்து போக மாட்டாங்க. எல்லாமே வீட்ல இருக்கிற கை வைத்தியம் தான் அப்டி பண்ணுவாங்க. அதாவது அஞ்சர பெட்டியே வந்து பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன வியாதிகள குணப்படுத்தக்கூடிய தன்மையா அந்த மிளகு, ஜீரகம், மஞ்சள் இதெல்லாமே வச்சு தான் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும், ஒரு பூச்சிக்கடி இன்னைக்கு தெருவுக்கு தெரு, மூலைக்கு மூலை ஹாஸ்பிட்டல் அந்த மாரியான விஷயங்கள் வந்து நெறைய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவு பண்றது. அதாவது சம்பாதிக்கிறதுல பாதி பொருட்கள் வந்து பாதி பணம் வந்து பாத்தீங்கன்னா, அளவுக்கு இன்னைக்கு நம்மளோட நிலைமை மாறி இருக்கு. இதுக்கு மூல காரணம் பேசிக்கான விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற உணவு முறை, உணவு விதம் தான். நம்ம அதான் மேடம், எடுத்துக்கிற உங்க உணவு வீடியோ க்ளோஸ் பொருட்கள் பண்ணி நமக்கு பேச இந்த பாருங்க. எல்லாமே வீடியோ. அம்மா. இன்னும் கூட யாரும் கொரோனா ஓகே சார். ஓகே சார். உங்க வீடியோ க்ளோஸ் பண்ணி பேச பாருங்க. சார் இப்ப கேக்குதுங்களா சார்? ஆமா, இப்ப கிளியரா இருக்கு. ஓகே சார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் நெறைய பேருக்கு வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நம்ம ஆரோக்கியத்த கொண்டு வரணும் அப்டின்ற மாதிரி நெறையவே யோசிக்க வச்சிருக்கு. இந்த கொரோனா தான் வந்து நம்மள யோசிக்கவே வச்சிருக்கு. ஏன்னா, அ அப்ப அந்த கொரோனா வரும்போது எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் ஏதாவது ஒரு வியாதி, ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். காலநிலைக்கு ஏற்ற மாரி, பருவ மாற்றத்துக்கு ஏத்தா மாரி ஏதாவது ஒரு வியாதி வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா, நம்மளோட உடம்புல இம்யூனிட்டி, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்தா, நம்மகிட்ட எந்த நோயும் வராது. அந்த விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு நமக்கு கொரோனான்ற வியாதி வந்து தான் வந்து நெறைய பேருக்கு புரிய வச்சிருக்கு. அதுக்கப்புறமா வீட்லயே நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம பழைய முறைகள், பழைய பண்டை கால
வந்து மிளகு, இஞ்சி இதெல்லாம் வந்து உணவுல அதிகமா சேர்ப்பாங்க. ரசம் இல்லாம வீட்ல வந்து சாப்பாடு இருக்காது. இந்த ரசத்துல இருக்கிற அந்த மிளகு, ஜீரகம், பூண்டு, புளி, மிளகாய் இதெல்லாம் வந்து உடல்ல இருக்கிற அந்த சாப்பிட்டோம் நம்ம என்ன சாப்பிடுறோமோ அந்த உணவுல வந்து செரிமான பிரச்சனையை சரி பண்ணி வயித்தை வந்து சுத்தமா வச்சுக்கிறதுக்கு உதவுது. அதனால அந்த சாப்பாட்டுக்கு அடுத்த 2வது சாதமா அந்த ரசம் ஊத்தி சாப்பிடுற பழக்கம் இருந்துச்சு. ஆனா அது வந்து இன்னைக்கு வந்து அந்த பாரம்பரியத்தையே மறந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட்ல போய் பாத்தீங்கன்னா இது கலர் அதாவது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிற பொருளை தான் வாங்கி சாப்பிடுறாங்களே தவிர இது உடம்புக்கு நல்லதா அப்படின்ற விஷயத்த வந்து யாருமே கவனிக்கிறதே இல்ல. அதே மாதிரி இன்னைக்கு வந்து இயற்கை முறையில வந்து ஆஹ் விளைவிக்கக்கூடிய பயிர் வகைகளும் நமக்கு வந்து பழங்களோ காய்கறிகளோ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சரியான முறையில நமக்கு கிடைக்கிறது இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாமே வந்து பூச்சிக்கொல்லி மருந்தை வச்சு தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதாவது பூச்சி விரட்டி இல்லாம பூச்சிக்கொல்லி மருந்து. அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை யூஸ் பண்ணி போது அதுல இருக்கிற விஷமும் நம்ம சேர்ந்துதான் சாப்பிடுறோம். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிற உணவே வந்து நமக்கு உணவே மருந்துன்றத போய் இன்னைக்கு மருந்து மாத்திரைகளை தான் அதிகமா எடுத்திருக்கோம். நம்ம சாப்பிட்ற உணவுல கலப்படம் இருக்கு, நச்சுத்தன்மையான பொருட்களை தான் நம்ம வந்து அன்றாடம் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனா இதுல எல்லாம் ஒரு விழிப்புணர்வோட வந்து நம்ம எடுத்து வரணும், இதுல மக்களுக்கு வந்து நன்மையை செய்யணும் அப்படின்ற விஷயத்துக்காக நம்ம ஆர்சிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எம்டி அவங்க வந்து ஒரு நடுத்தர மக்களுக்கும் ஒரு ஒரு அன்றாடம் 200 ரூபாய் சம்பாதிக்கிற மக்கள் கூட என் பொருட்களை வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட கொண்டு வந்ததுதான் நம்மளோட ஆர்சிஎம். அதாவது ஒரு 10 ரூபா பேஸ்ட்ல இருந்து 10 ரூபா சோப்பு, அப்புறம் வந்து 1 ரூபாய் ஷாம்பு, இந்த மாதிரி 10 ரூபா பொருட்களை கூட கொடுத்து அவங்க வந்து அந்த தரத்தை தெரிய வைக்க உள்ள கொண்டு வந்து இங்க யூஸ் பண்ணுங்க. அந்த 10 ரூபா பொருள் கூட எந்தவித தரத்துல வந்து எந்தவித காம்ப்ரமைஸுமே இல்ல. 10 ரூபா டீ தூள் வாங்கினாலும் அதே குவாலிட்டி தான் மெயின்டைன் பண்றாங்க. இது வந்து எந்த கம்பெனில நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எங்கேயுமே கிடையாது. ஏன்னா 5 ரூபாய்க்கும் 2 ரூபாய்க்கும் 1 ரூபாய்க்கும்லாம் வந்து பேக்கெட் பண்ணி 5 ரூபாய்க்கு மஞ்சத்தூள் தராங்க, 5 ரூபாய் துணி சோப்பு தராங்க. யோசிச்சு பாருங்களா, ஒரு மூலக்கூறு வச்சு தயாரிக்கணும்னா 5 ரூபாய்க்கு எப்படி அதை தயாரிக்க முடியும்? ஒரு மஞ்சத்தூள் அந்த மஞ்சளோட விலை என்ன இருக்கும்? அத வந்து எப்படி 5 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்? அதுவும் அந்த குவாண்டிட்டி. அதெல்லாம் சாயம், அதாவது வெறும் அரிசி மாவுல கலரை கலந்து தான் மஞ்சத்தூளா கொடுக்குறாங்க. ஆனா நம்மளதுல வந்து ஒரிஜினலா மஞ்சள் எடுத்து அந்த குர்க்குமி நீக்கப்படாம நமக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளையும் எடுத்துட்டா நிறைய பேசலாம், நிறைய பொருட்கள் நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. நான் வந்து இன்னைக்கு என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற அன்றாடம் இன்னைக்கு வந்து குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட்டா இந்த லேஸு, குர்குரே, அந்த ஜூஸ், 5 ரூபா ஜூஸ், 10 ரூபா ஜூஸ், அது இது அப்படின்னு சொல்லி பசங்களை கவர் பண்ற மாதிரி பாக்கெட்ல அடைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க. இது வந்து பசங்க வந்து அது 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் கிடைக்குதுன்னு வாங்கி சாப்பிடும்போது தினமும் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த பிரச்சனைலாம் வந்து அவங்கள வெளியில கொண்டு வரணும். ஏன்னா வீட்ல இருக்க பெரியவங்க வந்து அதை எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்றோமோ அப்பதான் வந்து அவங்க அதை வாங்காம இருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன வழி அப்படின்னு மாற்று வழின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்சிஎம்ல இருக்க ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்சிஎம்ல வந்து பிஸ்கெட்ஸ் இருக்கு, புஜியா இருக்கு, ஆலு புஜியா எல்லாமே இருக்கு. நம்ம கிட்ட எல்லா ஸ்நாக்ஸ் என்ன இருக்குமோ எல்லாமே நம்மளோட ஆர்சிஎம்ல இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபைபர் பிஸ்கெட். ஸோ இந்த ஃபைபர் பிஸ்கெட் என்ன எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கோதுமை மாவுல ரைஸ் பிராண்ட் ஆயில வச்சு நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. சாதாரணமா மார்க்கெட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மைதா மாவு, இந்த மேரிகோல்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மைதா மாவு தான். மார்க்கெட்ல இருக்க பிஸ்கெட்ஸ் எல்லாமே மைதா மாவு தான். ஒரு ஜென்ரலா வந்து ஒரு பிஸ்கெட்டை சாப்பிட்டாங்கன்னா அடுத்த வேலைக்கு அது வந்து பசிக்கவே பசிக்காது. ஆனா நம்மளோட ஆர்சிஎம்ல இருக்கிற நம்மளோட ஃபைபர் பிஸ்கெட்டை வந்து நம்ம தொட்டு என்ன சாப்பிட்டாலும் ஒரு பாக்கெட் ஃபுல்லாவே வந்து பசிக்குதுன்னு அந்த டைம் நம்ம சாப்பிட்டாலும் அடுத்த வேலைக்கான நமக்கு பசி எடுக்குது. அதுதான் ஏன்னா அந்த கோதுமை வந்து ஃபைபர் கண்டென்ட்டோட இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ஜீரண சக்தியும் நல்லா ஜீரணமாகதும் பிரச்சனை இல்லாம மலச்சிக்கல் பிரச்சனையும் நமக்கு வராம தடுக்குது. ஸோ அந்த நம்மளோட பிஸ்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் வர இருக்கு. புரோட்டீன் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட்டோட இருக்கிறதுனால ஈஸியா டைஜஷன் ஆகும். இந்த பிஸ்கெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங்கே வந்து அவ்வளவுதான் இருக்கு. நம்ம மத்த பிஸ்கெட்லாம் கீழே போட்டா எந்த அளவுக்கு நொறுங்கும்னு தெரியாது. ஆனா நம்மளோட ஆர்சிஎம்ல ஃபைபர் பிஸ்கெட்டோ நம்ம க்ரீம் பிஸ்கெட்டோ நம்மளோட ஜீரோ பிஸ்கெட்டோ எந்த
பிஸ்கெட்ஸ் எடுத்தாலும் கீழே போட்டா கண்டிப்பா உடஞ்சிரும், சுக்குநூறா உடஞ்சிரும். நிறைய வாட்டி நாங்க வந்து கடையில வந்து ப்ராடக்ட் வந்து இறங்கும்போது பிஸ்கெட்லாம் பாக்ஸா போட்டா மட்டும்தான் சேஃபா வரும். லூஸ்ல போட்டோம்னா நொறுங்கி தான் வரும். நிறைய கஸ்டமர் என்ன உங்க பிஸ்கெட் நொறுங்கி போச்சே, ஏன் இப்படி நொறுங்குது, இதை எப்படி நாங்க யூஸ் பண்றதுன்னு சொல்லி நான் ஆரம்பத்துல நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னா மைதா இல்லாம கோதுமையா கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த கம்ப்ளைண்ட் நிறைய போனதுனால அதுல என்ன அட்வான்ஸா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இப்ப புது பேக்கிங்ல போட்டு ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க. அதாவது உடையாத அளவுக்கு நமக்கு நம்மளோட பிஸ்கெட்ஸே நமக்கு வந்து பிஸ்கெட் அப்படின்னு சொல்லி புதுசா அந்த சாக்கோ பிஸ்கெட்டும் வருது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பிராண்ட் ஆயிலும் கோதுமை மாவும் கொண்டுதான் தயாரிச்சிருக்காங்க. இதுல அதுல போட்டிருக்க அந்த சாக்லேட் ஃபிளேவர் வந்து சாக்லேட் கிடையாது, கொக்கோ பவுடர் தான் நமக்கு போட்டிருக்காங்க. அந்த கிரீம்காக கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கொக்கோ வந்து நம்ம ஒட்டாது. மற்ற கிரீம் பிஸ்கெட்லாம் சாப்பிட்டோம்னா கண்டிப்பா நாக்குல பல்லுலலாம் ஒட்டும். ஸோ அந்த கிரீம் பிஸ்கெட்டை சாப்பிடும்போது பல்லுல எல்லாத்துலயுமே வந்து பிரச்சனைகள் வரும். ஆனா நம்மளோட கிரீம் பிஸ்கெட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பல்லுல ஒட்டாததுனால அந்த பல்லு வந்து எந்த பிரச்சனையும் ஆகாம பாதுகாப்பா இருக்கு. ஸோ அந்த கிரீம் பிஸ்கெட்டை சாப்பிட்டா கூட என் பையன் கம்பல்சரி, சின்ன பையன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த கிரீம் பிஸ்கெட் பாக்கெட்டை எடுத்துட்டு போய் சாப்பிட்றான். அதுக்கு முன்னாடி அவன் பிஸ்கெட்டே அந்த அளவுக்கு விரும்பவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சி போச்சு. நாங்களுமே வந்து எதுவுமே சொல்றது இல்லை. ஏன்னா ஒரு நல்ல பொருளை தான் குழந்தை சாப்பிட்றான் அப்படின்றது நாங்க தடுக்காம அவனை சாப்பிட்றா அப்படின்னு தான் சொல்றோம். அதை சாப்பிட்டானே அவனுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகுது, அந்த கிரீம் பிடிச்சி போச்சு. ஸோ அது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெளியில இருக்கிறத அவாய்ட் பண்ணி நம்மளோட சாக்கோ கிரீம் பிஸ்கெட்டை நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி ஜீரகம், அந்த ஜீரகம் அந்த அரோமா வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அது வந்து இன்னும் நல்லா ஸ்மெல்லா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும். அதில் ஜீரகம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளோட ஜீரா பிஸ்கெட்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா புஜியா. புஜியா கூட வந்து பாத்தீங்கன்னா அதுல மோத் ஃபிளார்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நட்ஸ், அதாவது அந்த தானியத்தை சேர்த்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நார்த் சைட்ல எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு காஸ்ட்லியான புரோட்டீன் ரிச்சான ஒரு தானியம். ஸோ அந்த பயிர் வகையும் நம்மளோட ரைஸ் பிராண்ட் ஆயில், அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ், நம்மளோட குவாலிட்டியான ஸ்பைசஸ் ஆட் பண்ணி நம்ம ரைஸ் பிராண்ட் ஆயில தான் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம புஜியா சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அந்த கிரன்ச்சினஸ் வந்து பேக்கெட்டை ஓபன் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சா கூட நமுத்து போகாம அந்த கிறிஸ்பியா நல்லாவே இருக்கு. கொலஸ்ட்ரால் கிடையாது. நம்மளோட ரைஸ் பிராண்ட் ஆயில ஃப்ரை பண்றதுனால நம்ம வந்து ஆயில் இல்லாம அந்த அந்த ஆயிலே இருக்காது. அந்த புஜியால எல்லாம் நம்மளோட இதுல புஜியால ஆயிலே இருக்காது. எவ்வளவு சாப்பிட்டாலும் நெஞ்சு கரிக்காது, புளிச்ச ஏப்பம் அந்த மாதிரியான விஷயங்கள் வராம பாதுகாப்பாவும் நம்ம புஜியாவை நம்ம எடுத்துக்கலாம். அந்த புஜியா, அதுக்கப்புறம் ஆலு புஜியா. ஆலு புஜியாவும் பாத்தீங்கன்னா அதுல உருளைக்கிழங்கும் சேர்த்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு டேஸ்ட். அதுல வந்து புதினாவும் ஆட் பண்றதுனால அந்த புதினாவோட ஸ்மெல் வந்து நமக்கு ரொம்ப நல்லது. புதினாவோட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பசியை தூண்டுற தன்மை வந்து புதினாவுக்கு இயற்கையாவே இருக்கு. நான் நிறைய வந்து வீட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரியாணி இந்த மாதிரிலாம் செய்யும் போது கண்டிப்பா புதினா ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நான்வெஜ் சேர்த்துக்கும் போது அந்த ஜீரண பிரச்சனை இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மசாலா எல்லாமே சேர்க்கறது. அப்ப அதுல புதினா வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அப்ப அது வந்து பசிய தூண்டுற தன்மை வந்து புதினாக்கு இருக்கு. அந்த புதினாவையும் நம்மளோட ஆலு புஜியால ஆட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு புளிப்பும் அதுல இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அது வந்து ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சாட்பட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட குஷ்குஷ், அதெல்லாம் வந்து ஸ்வீட்டு காரம் எல்லாமே எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட பயிறு வகைகளை வச்சு அதை அழகான அந்த ஆயில்ல வந்து அந்த டெம்பரேச்சர்ல வச்சு அதை ஃப்ரை பண்ணி நமக்கு கொடுக்கறதுனால கொலஸ்ட்ரால் கிடையாது. நார்மலா வெளியில ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டா அந்த எண்ணெயில செய்யறாங்க, எவ்வளவு நாள்ல செய்யறாங்கன்ற விஷயமே நமக்கு தெரியாது. ஆனா நம்மளோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு தயாராகுதோ அந்த டேட்டு தான் வந்து அங்க வந்து போடுறாங்களே. ஒரு சில கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா அந்த அதாவது அடுத்த மாசத்துக்கான டேட்டு போட்டுலாம் ஆயில் பாக்கெட்டு சில பொருட்கள்லாம் வந்து வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய அங்க சொன்னாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, தயாரிக்கிறது ஒண்ணு, முன்கூட்டியே அடுத்த மாசத்துக்காக இந்த மாசமே டேட்டை போட்டு தயாரிச்சு அனுப்பிச்சிடுறாங்க. அப்ப நம்ம என்ன பார்க்க முடியும்? ஆனா நம்ம கம்பெனில வந்து என்னைக்கு தயாரிக்கிறாங்களோ அன்னைக்கு டேட்டை போட்டு தான் இதை வந்து நாங்க கண் கூட நேர்ல பார்த்தோம். ஏன்னா ஆட்டா டீ தூள் ஃபேக்டரிக்கெல்லாம்
நேரடியா கம்பெனிக்கு போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அன்னைக்கு டேட்டு அதே மாதிரி வெயிட் கூட வெயிட் குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணி பக்காவா பேக் ஆகி தான் வந்து உள்ள கொண்டு வந்தே கொடுக்குறாங்க. அப்போ அன்னைக்கு டேட்டே போட்டு கொடுக்குறாங்க. இப்போ இது நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி கிடையாது, பெஸ்ட் பிஃபோர் தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ப்ராடக்ட் எல்லாம் வந்து கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் எந்த ஐட்டமாவே இருந்தா சரி, டேட்டே எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதாவது பெஸ்ட் பிஃபோர் முடிஞ்சிச்சுன்னா கூட நான்லாம் தைரியமா எடுத்து நான் வீட்டுக்கு வந்து நம்மளோட ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஆகட்டும், எந்த பொருளாகட்டும் நான் வந்து எடுத்து நான் தைரியமா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்மளது வந்து கெமிக்கல் எதுவுமே கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாது, நேச்சுரலா தயாரிக்கிறதுனால அதை எடுத்து சாப்பிட்டாலுமே ஒன்றும் ஆகாது. பெஸ்ட் பிஃபோர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாளாக ஆக அந்த கெமிக்கல் போடாதனால அந்த உணவோட தன்மை அந்த நமுத்து போகும், அந்த மொறுமொறுப்பா இல்லாம கிறிஸ்பியா இல்லாம நமுத்து போகும். ஏன்னா அந்த 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 பருப்புகளோட தன்மை வந்து நாளாக நம்ம எப்படி சொல்றது, ஒரு மாதிரி அந்த கிரன்ச்சினஸ் இல்லாம அப்படி போயிடும். ஸோ அதுதான் அந்த டேட்டுக்குள்ள யூஸ் பண்ணாதான் அதோட எந்த ஒரு பொருளுமே நம்ம வீட்லயே வந்து கூட பாத்தீங்கன்னா ஒரு கோதுமை மாவோ ஒரு மிளகாத்தூளோ நம்ம வீட்ல அரைச்சாலும் கொஞ்ச நாளைக்கு மேல வச்சா கண்டிப்பா வண்டு வந்துரும். ஸோ ஏன்னா அதுல நம்ம எந்த கெமிக்கலும் சேர்க்கல. அந்த மாதிரி தான் இதுலயும் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காம இருக்கிறதுனால அந்த கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த மாதிரி நேச்சுரலாவே நம்மளோட ஆட்டா மாவுலே ஆகட்டும், நம்மளோட இதுல. ஆனா எனக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி நான் எதுவுமே வந்து நான் டேட் முடிஞ்ச கோதுமை மாவு ஆகட்டும், நம்மளோட மல்டிகிரெயின் தாலியாலாம் டேட் முடிஞ்சு நான் எவ்வளோ நாள் வச்சு நான் வீட்டுக்கு நான் செல்ஃப் யூஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேக்கெட் வந்து நான் யூஸ் பண்ணேன். எனக்கு அந்த மாதிரி மாற்றி வந்ததில்ல. நான் யாருக்குமே கொடுக்காம நான் எனக்கு ஓன் யூஸ்க்கே பண்ணேன். எதுவுமே ஆகலை. 6 மாதம் வரைக்கும் வச்சு நான் அதை யூஸ் பண்ணேன். அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஏன்னா அதில் எதுவுமே வரலை, எந்த புழு பூச்சி எதுவுமே வரலை. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எந்தவித சுவையிலும் வந்து எந்தவித மாறுதலுமே இல்லை. ஏன்னா நேச்சுரலாக கொடுக்கறதுனால நமக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் பாத்தீங்கன்னா நம்மளோட மஞ்சத்தூள் எல்லாம் எவ்வளவு நாளைக்கு வேணாலும் வச்சிருக்கலாமா? அது கேட்டாது. ஆமாங்க சார், மஞ்சள். ஆமாங்க சார், ஆமாங்க சார். நைஸ், வெரி நைஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளது வந்து பாத்தீங்கன்னா சூப் வெரைட்டியா 2 சூப் வெரைட்டி கொடுத்துருக்காங்க. டொமேட்டோ சூப்பு, வெஜிடபிள் சூப்பு அப்படின்னு சொல்லி 2 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நேச்சுரலா ப்ரிசர்வேட்டிவ் அதையும் வந்து நீங்க ஓபன் பண்ணி சரியா ஏர்லாக் பண்ணாம வச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட சூப் பாக்கெட் வந்து கட்டிடும். அதை வந்து நீங்க ஓபன் பண்ணி ஒன்ஸ் பாதி யூஸ் பண்ணா கூட நல்ல ஏர் டைட்டான ஒரு டப்பால போட்டு வச்சீங்கன்னா தான் அது அப்படியே இருக்கும். இல்லைன்னா அது கட்டி போகும். அப்ப என்னன்னா இதுல எந்தவித பதப்படுத்தணும் இல்லைன்றதுக்கு இது ஒரு காரணம். மார்க்கெட்லலாம் அந்த கார்ன்ஃபிளவர் மாவோட ஃப்ளேவர் தான் நிறைய இருக்கும் வெளியில விற்கிற அந்த சூப் பாக்கெட்ல. ஆனா நம்ம இதுல அந்த காய்கறிகளோட அந்த சுவை, அந்த கலர் எல்லாமே நேச்சுரலா இருக்கும். நம்ம வீட்ல எப்படி ஒரு சூப் ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நேச்சுரலா இருக்கும். வெஜிடபிள் சூப் ஆகட்டும், நம்மளோட டொமேட்டோ சூப் ரெண்டுமே வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி விட்டா. எனர்ஜி விட்டா வந்து அதை வந்து சொல்லணும்னா அதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லி பார்லி இருக்க வந்து நிறைய இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் நிறைய இருக்கு. ஆனா அதுல எல்லாம் பின்னாடி திருப்பி பார்த்தா கண்டிப்பா அதுல வெறும் கோதுமை தான் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளதுல வந்து பாத்தீங்கன்னா கொக்கோ கொடுத்துருக்காங்க, பார்லி கொடுத்துருக்காங்க, பால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எனக்கு வந்து இந்த எதிர்க்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால வர பேஷண்ட்டுக்கு வாங்கி போனோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்கன்னா நான் இதை ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கறதுனால எனக்கு வந்து எனர்ஜி விட்டா வந்து நிறையவே மூவ்மெண்ட் ஆகுது. நான் யாராவது உடம்பு சரியில்லை பார்க்க போனோம் அப்படின்னாலோ இல்லை யாராவது ஒரு குழந்தைக்கோ எதையோ ஒன்று பார்க்க போறேன்னா நான் வெளியில போய் எதுவுமே வாங்குறது இல்ல. நம்மளோட எனர்ஜி விட்டா நம்மளோட பிஸ்கெட்டு நம்மளோட ஸ்நாக்ஸை தான் நான் வந்து ரிலேஷன் ஆகட்டும் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும் நான் வாங்கி எடுத்துட்டு போறதே நம்ம ப்ராடக்ட்டை தான் நான் எடுத்துட்டு போய் கொடுப்பேன். வெளி ப்ராடக்ட் எதுவுமே நான் வாங்கியே கொடுக்குறது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அந்த பொருளை போய் நம்ம கொண்டு போய் அவங்களுக்கு கொடுப்போம். அப்படி வந்து என்னோட அத்தைக்கு கொடுத்துட்டு வந்தப்போ அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்க அத்தை பொண்ணு யூஸ் பண்ணிட்டு அக்கா அது ரொம்ப நல்லா இருக்கு, என் பையனுக்கும் அது ஒண்ணு வேணும், நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க, அதனால எனக்கு அது வேணும்க்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட திருப்பி கேக்குறாங்க. அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல வாங்கிட்டு போன பேஷண்ட்டுக்கு ஒருத்தவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பேஷண்ட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தவங்கள இது நீங்க எங்க வாங்குனீங்க, இது வேற எங்கேயுமே அந்த கடையில எல்லாம் அந்த பேக்கெட் கிடைக்கவே இல்லை, அந்த பேர் சொன்னாலும் கிடைக்கல, இது எங்க வாங்குனீங்கன்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்க்க இருக்கிற கடையில தான் நான் வாங்கினேன்னு சொல்லி அந்த கஸ்டமர் அந்த பேஷண்ட் வந்து நம்ம கடைக்கு வந்து நம்மளோட எனர்ஜி விட்டாவை மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணாங்க. எனர்ஜி விட்டா மட்டும் இல்லாம மற்ற ப்ராடக்ட்டை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் ப்ராடக்ட்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு பால்ல கலந்து குடிக்கிறதுக்கு ஒரு சத்தான பானமா வந்து நம்மளோட எனர்ஜி விட்டா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாக்கோலிக்.
சாக்கோலிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா இருக்கும். மார்க்கெட்ல இருக்கிற கார்ன்ஃபிளெக்ஸ் சாக்கோலிக்லாம் நம்ம சாக்கோலிக் வாங்கணும்னா அந்த ஒரு மாதிரி அந்த மருந்து ஸ்மெல் இருக்கும். ஆரம்பத்துல எல்லாம் பசங்க விரும்புறாங்கன்னு சொல்லி அந்த சாக்கோலிக்கை வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுட்டாங்கன்னா அதை சாப்பிடும்போது எனக்கு சுத்தமா சாப்பிட பிடிக்காது. ஏன்னா அந்த ஒரு மாதிரி அந்த மாத்திரை ஸ்மெல் எனக்கு இருந்துட்டே இருக்கும். என்னன்னு கேட்டா அது அப்படிதான் இருக்கும் அப்படின்வாங்க. ஆனா நம்மளோட சாக்கோலிக்ல நேச்சுரலா அந்த கொக்கோவும் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப நல்லாவே இருக்கு. நம்ம சாப்பிடறதுக்கு குழந்தைங்களுக்கு தைரியமா கொடுக்கலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மாவு தான் இருக்கு, கொக்கோ சாலிட்ஸ் இருக்கு, மால்ட் இருக்கு, கேரமல் இருக்கு, மில்க் இருக்கு. சாக்லேட் ஃபிளேவர் ஆட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இது வந்து குழந்தைங்களுக்கும் நல்லது. இது எவ்வளவு வேணாலும் நம்ம தைரியமா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பா கொடுக்கலாம். ஒரு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் கொடுக்கலாம், இல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா இப்ப இருக்கிற பசங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா காலைல டிஃபன் சாப்பிட வைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். என்னதான் நம்ம டேஸ்டா பண்ணி கொடுத்தாலும் அந்த காலையில கிளம்புற நேரத்துல பசங்க சரியா சாப்பிட மாட்டாங்க. சோ அந்த மாதிரி நேரத்துல இந்த சாக்கோலிக்க போட்டு பசும்பால் இருந்தா போட்டு நம்ம ஊத்தி அவங்களுக்கு சக்கரை போட்டு நாட்டு சக்கரை அது மாதிரி போட்டு கொடு. ஆனா சக்கரை கூட போட வேண்டியது இல்லை, நாட்டு சக்கரையோ இல்லை எதுவோ, சக்கரை போடாம இருந்தா கூடவே நல்லா இருக்கு. போட்டு ஒரு பவுல்ல போட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஃபுல்ஃபில் ஆகும். இல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் வந்து நம்ம இதை கொடுக்கலாம். இப்ப நம்ம சூப்பும் கொடுக்கலாம், இந்த மாதிரி கார்ன்ஃபிளெக்ஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம இந்த எனர்ஜி விட்டா பால்ல கடை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளெக்ஸ், நம்ம இதுல கார்ன்ஃபிளெக்ஸும் இருக்கு. இந்த கார்ன்ஃபிளெக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா அப்படியே நல்லா இருக்கு, எந்த ப்ரிசர்வேட்டிவுமே இல்ல. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அது இந்த கார்ன்ஃபிளெக்ஸை வச்சு நான் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று வந்து ரெடி பண்ணேன். நம்ம ப்ரோட்டைஸை வச்சு அந்த ப்ரோட்டைஸை வந்து சுடு தண்ணியில போட்டு எடுத்துட்டு அதை பிழிஞ்சு தண்ணி இல்லாம வச்சுட்டு அதுல மசாலாலாம் போட்டு மிக்சியில ஒரு சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு அதை வந்து குட்டி குட்டி பால்ஸா ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த கார்ன்ஃபிளெக்ஸ் இருக்கு இல்லைங்களா இதை வந்து உதுத்து நம்ம பிரெட் கிராம்ஸ்ல போடாம இந்த கார்ன்ஃபிளெக்ஸ்ல அதை தடவிட்டு கார்ன்ஃபிளெக்ஸை மேல அப்படியே தூவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தனா கிறிஸ்பி ப்ரோட்டைஸ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது இன்னைக்கு குழந்தைங்க அந்த கேஎஃப்சி சிக்கன், அந்த சிக்கன் கிறிஸ்பி சிக்கன் அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிடுறாங்க கடைகள்ல போயிட்டு. அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. ஆனா நம்ம ப்ரோட்டைஸ்லயும் இந்த கார்ன்ஃபிளெக்ஸை இந்த மாதிரி உதுத்து போட்டு செஞ்சோம்னா கிறிஸ்பி ப்ரோட்டைஸ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடும். ஸோ அதுவும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த கார்ன்ஃபிளெக்ஸோட அந்த டேஸ்ட், அந்த கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இதுவுமே நம்ம கார்ன்ஃபிளெக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம். இப்ப எங்கேயோ நம்ம வெளியில போறோம், ஆனா ஹோட்டல்ல எல்லாம் வாங்கி சாப்பிடணும்னா நமக்கு எப்படி இருக்கும், அங்க என்ன என்ன எனக்கெல்லாம் நல்லா வித்தியாசமே தெரியும். வெளியில ஃபுட்டு சாப்பிட்டேன்னா கண்டிப்பா எனக்கு வந்து அது சைடு எஃபெக்டா தான் இருக்கு. நான்லாமே நல்லா ஃபீல் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன். எப்படா வீட்டு சாப்பாடு சாப்பிடுவோன்ற அளவுக்கு நான் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா அடுத்தடுத்து எங்க வீட்ல நிறைய விஷயங்கள் இருந்தனால ரொம்ப வெளி ஃபுட்டே சாப்பிட்ற மாதிரி தொடர்ந்து ஆயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல, அந்த ஜீரணம் ஆகல, நெஞ்சு கரிக்குது, பசி இல்ல, வயிறு மோஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து வெளி ஃபுட்டு சாப்பிடும்போது வந்துச்சு. அப்போ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், எங்கன்னா ஒரு வெளியில போறோம், ஒரு டூருக்கோ எங்கேயோ ஒண்ணு போறோம்னா நம்மளோட இந்த கார்ன்ஃபிளெக்ஸ் இந்த சாக்கோலிக் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கூட நம்ம பால் மட்டும் கிடைச்சா கூட நம்ம ஊத்தி நம்ம அதை போட்டு சாப்பிட்டு கூட ஒரு இதை ஃபுல்ஃபில் ஆக்கிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட இந்த பிஸ்கெட் இதையுமே நம்ம வச்சு சாப்பிட்டாலுமே நமக்கு வந்து அந்த வேலைக்கான பசி வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும். அதே மாதிரி ட்ரிங்க்ஸ்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்க்ரன்ச் இருக்கு, ஸ்க்ரன்ச் மேங்கோவும் இருக்கு, ஆரஞ்சும் இருக்கு. இதையுமே வந்து வேற எந்த இதுவும் வாங்காம வெளியில மார்க்கெட்ல இருக்க ப்ராடக்ட்ஸை வாங்காம நேச்சுரலா நம்ம கிடைக்கிற நம்ம ஸ்க்ரன்ச்சியே நம்ம கலக்கி வச்சுட்டு குடிக்கும்போது நமக்கு வந்து எந்தவித சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஏன்னா வெளியில பாக்கெட்ல அந்த ரூபாய்க்கெல்லாம் என்ன ஜூஸ் குடுக்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதை குடிச்சா அதுல இருக்க என்ன ஃபிளேவர் தான், வேற ஒண்ணுமே இல்ல, கேஸ் தான். அந்த அந்த சமயத்துல இங்க பசங்க பக்கத்துலயே கடை இருக்கு, ஸ்கூல் பசங்க ஒரு நாள் வந்து நம்ம கடை வாசல்ல வாங்கி அந்த மூடியை ஓபன் பண்றாங்க, அந்த மூடி அப்படியே பறக்குது. ஏன்னா அது உள்ள அவ்வளோ கேஸ் இருக்கு. ஸோ அந்த கேஸ் உள்ள போகும்போது என்ன ஆகும், உள்ள போய் வயித்துல நிறைய பிரச்சனை தான் செய்யும். ஆனா அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு நம்மளோட ஸ்க்ரன்ச்சும் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட குட் சிப், எங்கன்னா வெளியில போறோம் ஒரு டயர்டா இருக்கு, இந்த ட்ரிங்கை வாங்கி அதை வாங்கி குடிக்காம நம்ம குடிச்சிப்ப கூட நம்ம ஒரு பாட்டில்ல கலந்து எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டே வந்தோம்னா நமக்கு டயர்ட் ஆகாம இருக்கும். நம்மளோட ஸ்க்ரன்ச்சியுமே அதே மாதிரி நம்ம கலக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கும் அந்த டயர்ட்னஸ் இல்லாம நம்மளுக்கு. ஏன்னா இந்த குட்சிப்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது சோத்துக்கத்தாழை, நெல்லிக்காய், இஞ்சி, புதினா, லெமனு, துளசி இதெல்லாம் தான் வந்து நம்மளோட குட்சிப்ல இருக்கு. இதுல வந்து விட்டமின் B12 இருக்கு, விட்டமின் C இருக்கு, விட்டமின் D2 இருக்கு.
ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 லிட்டர் பாட்டில் தண்ணீல நம்ம கொஞ்சமா கலக்கி எடுத்துட்டு நம்ம குடிக்கலாம். இதுல சோடா கூட கூட நம்ம ஆட் பண்ணி குடிக்கும்போது நல்லாருக்கு. அதாவது இத வந்து சூடாவும் குடிக்கலாம். நம்ம குடிச்சு வந்து மழை காலத்துல சூடாவும் குளிக்கலாம். வெயில் காலத்துல சில் வாட்டர்லயும் நம்ம போட்டு குடிக்கலாம். ஒரு சோடாவோடையும் நம்ம கலந்து நம்மளோட குட்சிப்பா குடிக்கலாம். ஸோ அவ்ளோ ஒரு நேச்சுரலான ஒரு இம்யூனிட்டி ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்ஸ்டன்ட்டா நமக்கு ஒரு எனர்ஜி வந்து நம்மளோட இந்த குட்சிப்ல நமக்கு கிடைக்குது. அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட் தான் நம்மளோட குட்சிப். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜல்ஜீரா. இந்த ஜல்ஜீரால வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லெமன் இருக்கு, புதினா இருக்கு, இஞ்சி இருக்கு, மேங்கோ ட்ரை மேங்கோ இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும்னா, இது வந்து கேஸ் ஃபார்ம் ஆகாம வயித்துல வந்து பாதுகாப்பா வச்சிருக்கும். அதாவது சூடாகாம இருக்கிறதுக்கு நமக்கு அதாவது வெயில் காலத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாடி ஹீட் அதிகமா இருக்கும். நெறைய பேர் வந்து டிராவலிங் போவாங்க. வெளியிலயே சுத்துற வேலை இருக்கும். வெயில்ல அலையிற வேலை இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கவங்க என்ன பண்ணலாம்னா, நம்ம ஜல்ஜீரா பவுடர வந்து மோரோட மிக்ஸ் பண்ணி குடிச்சோம்னா, அந்த பாடி ஹீட் ஆகாம கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா, அதுல இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் வந்து அந்த மாதிரி நமக்கு வந்து பாடிய ஹீட் ஆகாம கண்ட்ரோல் பண்ணும். ஆ அந்த மாரியான ஒரு விஷயங்கள் வந்து ஜல்ஜீராலயும் நமக்கு இருக்கு. ரொம்ப ஒரு எக்ஸலன்ட்டான ப்ராடக்ட். அதாவது அந்த ஒரு புளிப்பு, ஒரு காரம் அது எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையா தான் நம்மளோட ஜல்ஜீரா பவுடர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காக்ரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரை கோதுமை இத பேக் பண்ணி நம்ம குடுத்துருக்காங்க. அதுல வந்து மேத்தி இருக்கு, பிளெயின் இருக்கு. இந்த மேத்தில என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெந்தயக்கீரை. இந்த வெந்தயக்கீரைய ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வெந்தயக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சரி பண்ண உதவும். அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அந்த வெந்தயக்கீரைய எடுத்து சாப்பிட்டுட்டே தினமும் சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா, அவங்க சர்க்கரை அளவ கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் வந்து நம்மளோட இந்த வெந்தயக்கீரை இருக்குது. ரொம்ப அதாவது நார்மலா குழந்தைங்களுக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா, கீரையோ எதையோ ஒண்ணு டைரக்ட்டா வந்து குடுத்தோம்னா, கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாரி இத வந்து வச்சும்போது, ஒரு ஸ்நாக்ஸா வெளியில போம்போதும் எடுத்துக்கலாம். வீட்லயே இத்தன வகையான ஸ்நாக்ஸ வந்து நம்ம கையில குடுத்தோம்னா, இதுதான் ஸ்நாக்ஸு வெளியில வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கண்ட்ரோல் பண்ணா, குழந்தைங்க கண்டிப்பா வெளியில போய் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இதுல இருக்கிற ஸ்நாக்ஸ் எது வேணும் சொல்லு, அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம இத ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸும் வந்து ஒரு ஹெல்தியான ஒரு எங்க வீட்ல நாங்க ஸ்நாக்ஸாவே தான் நூடுல்ஸ வந்து நெறைய யூஸ் பண்றோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூடுல்ஸ வந்து லைட்டா வெறும் கடாயில லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு, அது கூட வெங்காயம், கேரட்டு, வெள்ளரிக்காய் இதெல்லாம் போட்டு, அந்த நூடுல்ஸோட மசாலா போட்டு, கொஞ்சம் லெமன பிழிஞ்சிட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் இதெல்லாம் போட்டு ஆ அப்படியே அது வந்து பேல் பூரி மாதிரி வெளியில இருக்க பொரி இல்லாம, அதுக்கு பதிலா நம்ம நூடுல்ஸ போட்டு நூடுல்ஸ் பேல் பூரி வந்து நாங்க செய்வோம். என் பையன் தான் இத வந்து செய்ய ஆரம்பிச்சான். எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப புடிச்சு போச்சு. அவ்ளோ நல்லா இருக்கு நம்மளோட நூடுல்ஸ்ல செய்ற பேல் பூரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ்லயே வந்து பாயாசம். அதே மாதிரி தான் அந்த கடாயில வந்து நூடுல்ஸ வந்து லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத வேக வச்சுட்டு, சர்க்கரை போட்டு, அதுக்கப்புறம் பால் ஊத்தி இறக்குனோம்னா, நூடுல்ஸ் பாயாசமும் ரெடி. அதே மாரி நூடுல்ஸ்ல பக்கோடா. நூடுல்ஸ வந்து முக்கா பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டு, அதுல வெங்காயம், கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டுட்டு, அதையும் நம்ம குட்டி குட்டி பால்ஸா போட்டு, ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா, நூடுல்ஸ் பக்கோடா ரெடி. அதே மாரி புரோட்டைஸ்ல நல்லா தண்ணி கொதிக்கும்போது புரோட்டைஸ போட்டு எடுத்துட்டு, அத தண்ணி இல்லாம பிழிஞ்சிட்டு, நம்மளோட ஆர்சிஎம்ல இருக்க சில்லி, கொரியண்டர், ரசாய் தடுக்கா மசாலா, கரம் மசாலா. இந்த மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டு, ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா, புரோட்டைஸ் ஃப்ரையும், பக்கோடாவும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம கிட்டயே அதே மாதிரி நம்மளோட கடலை பருப்பை ஊற வச்சு வடை சுட்டலாம். அதே மாதிரி சிறுபருப்புல பாயசம் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க பொருட்களை வச்சே நம்ம ஈஸியா நிறைய நிறைய ஸ்நாக்ஸை வந்து நம்மளால வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ பொருட்கள் இருக்கு. இன்னும் சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய வந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்ம கோதுமை மாவுலலாம் நிறைய பேர் நிறைய லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் டீம் ஒரு ஒரு நாளைக்கு ஏதாவது சில்லி பக்கோடா அப்படி சொல்லி புரோட்டைஸை வச்சு சில்லி பக்கோடா போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய லேடிஸ் வந்து நிறைய புது புது டிஷ்ஷஸை வந்து கண்டுபிடிச்சு போட்டுட்டே தான் இருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் அம்மா கையில தான் இருக்கு. ஒரு குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கிறது அம்மா கையில தான் இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம வீட்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து வீட்டு சாப்பாடை ப்ரிஃபர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோமோ, அப்பதான் வந்து குழந்தைங்க வெளியில போய் சாப்பிடாம இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். நம்ம அம்மாக்கள் செய்யும் போது தான் அது முடியும். இல்ல எனக்கு தெரியாதுன்னு இல்லாம, இன்னைக்கு எல்லாமே YouTubeல கத்துக்கிறதுக்கு வந்துச்சு. ஒரு ரெசிபி எப்படி செய்யணும்ன்றத வந்து
தெளிவா வந்து சொல்றாங்க. நம்ம கிட்ட ப்ராடக்ட் இருக்கு. ரெசிபிஸ் யாருக்குன்னா கேட்டேன்னா இங்க இருக்க எல்லாருமே சொல்லுவோம். அந்த கோலா உருண்டை செய்வேன் அந்த 65ல அந்த மாதிரி வெஜ் பைட்ஸ் செய்யறது. ஸோ என்ன வெரைட்டியோ நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பா நிச்சயமா வெளியில போய் சாப்பிடணும் சொல்லி யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரு குழந்தை நல்லா ஆரோக்கியமா வளரும்னா அது அந்த வீட்ல இருக்க அம்மாவோட கையில தான் இருக்கு. வீட்டு பெண்கள் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பெண்கள் வந்து இந்த ஆர்சிஎம் பிசினஸை வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்களால ஈஸியா பண்ண முடியுது. ஏன்னா இதுல இருக்கிற முக்காவாசி பொருட்கள் வந்து அவங்க யூஸ் பண்ணி ப்ரிஃபர் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்றதுனால நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு பெண் கல்வி படிச்சான்னா அந்த குடும்பத்துக்கே கல்வி தருவா அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிச்சமா இருப்பா, வழிகாட்டியா இருப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் பெண்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெண்ணு வந்து இந்த விஷயத்த கையில எடுத்து இதை பண்ணும்போது இந்த ஆர்சிஎம் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும் பெண்களுக்கு. ஏன்னா நான்லாம் ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபா வீட்லயே இருந்தவ இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு மூல முக்கிய காரணம் ஆர்சிஎம்ல இருக்க இந்த ப்ராடக்ட்ஸ். இவ்வளவு விஷயம் நான் பேசுறேன்னா இதை வந்து முழுக்க முழுக்க நான் வந்து என்னோட வீட்டுக்கு நான் யூஸ் பண்ணதுனால மட்டும்தான் என்னால பேச முடியும். ஸோ அதனால நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா நம்ம அதை முதல்ல நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை யூஸ் பண்ணா மட்டும்தான் இதை பேச முடியும். இதுல இல்லைன்னா அதை நம்ம வந்து பேசவே முடியாது. ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஒரு பொருளை கொடுக்கும்போது அதுல என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு, அதுல என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம போய் யார்கிட்டயுமே பேசக்கூடாது. இப்ப கூட பாத்தீங்கன்னா வார வாரம் குழந்தைங்கள் மீட்டிங்ல குழந்தைங்க அவ்வளோ அழகா அந்த ஒரு ஒரு ப்ராடக்ட்டை பத்தி அவ்வளோ அழகா பேசுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சொல்லும் அதை கத்துக்கிறாங்க. அந்த கத்துக்கிற ஆர்வம் இருக்கு. அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒரு சாதாரண கம்பெனில இல்ல. அதாவது ஒரு 23 வருஷங்களா மார்க்கெட்ல எந்த விளம்பரமும் இல்லாம ஒரு புரட்சியை பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட ஆர்சிஎம் கம்பெனி. சோ அதுல ஒரு பெரிய ஒரு பங்குதாரரா நம்ம இருக்கோம். நம்ம எல்லாருமே முதலாளிகள் தான் அப்படின்னு சொல்லி நம்மளோட டிசிஜி ஐயா சொல்லுவாங்க. சோ ஒரு பெரிய புரட்சியை பண்ணிட்டு இருக்காங்க. இந்திய பொருட்களை பயன்படுத்தி நம்ம இந்தியாவை வந்து வல்லரசு நாடா கொண்டு வரணும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்தோட போயிட்டு இருக்கு. சோ இப்போ இந்த மாதிரியான ஒரு கம்பெனில இருக்கோம் நம்ம. அப்போ அதுக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். ஒரு ஒரு வேலைக்கு போறோம், ஒரு இடத்துக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னா ட்ரைனிங்கோ படிப்போ இல்லாம எதுவுமே நமக்கு கிடைக்காது. சோ அப்ப அதுக்கான விஷயங்களை வந்து தகவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசும்போது மட்டும்தான் நம்ம எதிர்க்க இருக்கவங்க நம்மளை விட அறிவாளியாக தான் இருப்பாங்க. ஒரு பொருளை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம்னா கண்டிப்பா பலதரப்பட்ட கேள்விகள் வரும். அந்த கேள்விக்கு நம்ம தயாரா நம்ம பதில் வச்சுக்கிட்டு மட்டும்தான் நம்ம போய் ஒருத்தரை மீட் பண்ணும். நான் எங்க லீடர் கிட்ட கேட்கிறேன், நான் அங்க கேட்டு சொல்றேன். ஒரு விஷயம் உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சா மட்டுமே தான் நம்ம அங்க பேசணும். தெரியலன்னா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு வந்துருங்க. சோ அப்போ நம்ம ஒரு சாதாரணமான கம்பெனி இல்ல. அப்போ நம்ம அதுக்கேத்த மாதிரி ப்ரிஃபரா ஒரு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறது, ஒரு கையில ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு போறது, டூல்ஸ் எடுத்துட்டு போறது, இதெல்லாம் ப்ரிஃபரா போனா மட்டும்தான் நம்மளால பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். சோ இந்த வாய்ப்பு கொடுத்த காமராஜ் சாருக்கு இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ லீடர்ஸ். ஜெயார்சியம் குடார்சியம். நன்றிமா, நன்றி, வாழ்த்துக்கள். சிறப்பு அருணா மேடம், அருமை சார். அருமை மேடம், அருமை. கேக்குதாமா? கேக்குது சார். வெரி குட், வாழ்த்துக்கள். நண்பர்களே, நல்ல ஒரு கிளாஸ் கொடுக்கணும் அருணா மேடம். எப்ப வந்தாலும் பொருட்களுடைய அடர்வை பேசி அசத்திடுவாங்க. இன்னைக்கு அசத்திட்டாங்க. உள்ளபடியே மகிழ்ச்சி. யாரேனும் உங்களுடைய கருத்துரை வழங்க விரும்பினா நீங்க உங்களை வந்து கை உயர்த்தி காட்டினா நான் அட்மிட் பண்ணேன். எல்லாருமே கருத்தா கேட்டீங்க. மனப்பூர்வமான வாழ்த்துக்களோட எல்லாரும் சார்பா அருணா மேடம் வாழ்க்கை இந்த இரவு கூட்டம் வந்து எல்லாரையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். நீங்க வந்து ஜெயாசிட்டோடு விடை போயிடலாம். இன்னைக்கு கூட்டம் பதிவில் இருக்குது. நீங்க தாராளமா கேட்டா உங்களுக்கு பதிவு அனுப்ப கொண்டு சார். வாங்க சார், வாங்க சார். ஜெயார்சியம் குட்டார்சியம் கிச்சன் கிங் மேக்கர் ராணி அவர்கள் நம்முடைய உண்மையிலே வந்து நாக்குல எச்சில் ஊற ஊற இன்னைக்கு வந்து சிறப்பா ஒவ்வொரு ப்ராடக்டையும் வந்து சிறப்பா ஷேர் பண்ணிக்காங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டா உடனே ரெடிமேடா வந்து நம்முடைய ரொட்டிஸையும் கோலா உருண்டையும் செஞ்சு எனக்கு வந்து அசைத்துட்டாங்க. அந்த மாதிரி நிறைய இன்னைக்கு வந்து அவங்களுடைய கொரோனா காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வந்து சிறப்பா அவங்க ஒவ்வொரு ப்ராடக்டையும் நேசித்து ருசித்து செஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே வந்து நம்மளுடைய அருணா மேடம் வந்து உண்மையிலே கிரேட் மேடம். ஒரே ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் அந்த நூடுல்ஸை ஃப்ரை பண்ணி ஏதோ செஞ்சு சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க மேடம். சார் அந்த பேல்பூரி மாதிரி தானே சார்?
பேல்பூரி மாதிரி நூடுல்ஸ் எப்படி ஃப்ரை பண்ணீங்க? நூடுல்ஸை வெறும் கடாயில நார்மல் பிளெயின் கடாயில் ஃப்ரை பண்ணிக்கணும் சார். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அது கூட வெங்காயம், கேரட்டு, வெள்ளரிக்காய் அப்படி எதுவுமே இல்லைன்னா வெறும் வெங்காயம், கொஞ்சம் நம்மளோட புஜியா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மசாலா ஏதாவது போட்டு லெமன் கொஞ்சம் பிழிஞ்சோன்னா போதும் சார். பேல்பூரி ரெடி சார். ஓகே மேடம். ஆல்ரெடி நாங்கள் நூடுல்ஸ் வந்து சிறப்பாக எங்கள் பொரிக்கு வீட்டில் பதில் நம்மளோட நூடுல்ஸை லைட்டா ஃப்ரை பண்ணி போட்டுக்கணும் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. அதே மாதிரி ப்ரோட்டீஸ் வந்து என்னோட கசினோட சகலபாடி அவங்களுடைய பையன் மேரேஜுக்கு வந்து ஒரு 30 பாக்கெட் போட்டு ஈவினிங் வந்து ப்ரோட்டீஸ் பகோடா போடுறோம். சிக்கன் 65 மாதிரி ரெடி பண்ணி பகோடா போடுறோம். ஸோ கண்டிப்பாக ரிசப்ஷனுக்கெல்லாம் வந்து நம்முடைய ப்ரோட்டீஸை வந்து எக்ஸலண்ட்டாக செய்யலாம். அது மாதிரி ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிக்குது. வர 31ஆம் தேதி ஈவினிங் வந்து ரிசப்ஷனுக்கு வந்து ஒரு 150 பேருக்கு வந்து கல்யாணத்தில் ப்ரோட்டீஸ் பகோடாவை ரெடி பண்ணுறோம். அதனால் நல்ல அருமையான ப்ராடக்ட்டு. நம்ம இதை யூஸ் பண்ணி மற்றவங்களுடைய ஆரோக்கியத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு நல்ல நோக்கம் நம்மளுடைய ஆர்சிஎம்ல இருக்குது. ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். தேங்க்யூ மேடம். இன்னைக்கு மிக சிறப்பாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி பொன்குணா சார். வாங்க சசி மேடம். வணக்கம் சார். வணக்கம் அருணா மேடம். சூப்பரா எப்பயுமே நீங்க வந்தீங்கன்னா கலக்கல இந்த மாதிரி ரெசிபி சொல்லி அசத்துறீங்க. பாத்தீங்கன்னா கிச்சன் குயின் தான் நீங்க. நம்மளுடைய விமன் எம்பவர்மெண்ட்ல இந்த அளவுக்கு வந்து ஒவ்வொன்னுத்தையும் இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி அந்த பேல்பூரி நிஜமாலுமே அது சூப்பரா இருந்துச்சு. நீங்க சொல்லும் போதே ஆஹா இவ்வளவு அருமையா ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு. தேங்க்யூ சோ மச் மேடம். நீங்க உங்க வீட்டுக்கு வந்திருந்த போது உங்க கடைக்கு அன்னைக்கு நாங்க சாப்பிட்ட அந்த புளியோதரையும் இன்னும் நாக்குல டேஸ்ட் ஒட்டிட்டு இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அன்னைக்கு வந்து சாப்பிட்டது. நல்ல கை பக்குவம் உங்கள்கிட்ட இருக்கு. அதே மாதிரி உங்க பசங்களும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா ட்ரை பண்றாங்கன்றீங்க. ரொம்ப அருமை மேடம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். காமராஜ் சார். ஜெயார்சியம், குட் ஆர்சியம். நன்றிமா, நன்றி. அருணா மேடம் வந்து பிரியாணி செஞ்சு கொடுத்து நீங்க சாப்பிடல. அதனால மத்த சொல்லு பிரியாணியே நான் புளிசா இருந்தாங்க சார் சாப்பிட்டேன். நான் இன்னொரு நாள் சரி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் நண்பர்களே. அருமையான ஒரு செஷன். எல்லாரையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயார்சியம் போட்டு விளைபெறலாம். ஸ்வீட் ட்ரீம்ஸ், குட் ஆர்சியம், வாழ்த்துக்கள். நாளைக்கு கூட்டு போறது வந்து நம்ம அவங்க பேரு மேகா மேனன் மேடம், நம்ம கவிதா மேடம் வந்து டான்சர்ஸ். வாழ்த்துக்கள். குட் நைட். குட் ஆர்சியம். தேங்க்யூ சார்.